சங்கரி, என்ன மன்னிச்சிடு. நான் யார பார்க்கணும்னு இத்தனை வருஷமா ஏங்கிக்கிட்டு இருந்தேனோ அவன் என் கண்ணு முன்னாடி இருந்தும் என்னால அவனை ஏத்துக்க முடியல சங்கரி. நம்ம பையன் சிவாவை நானே நானே வீட்டை விட்டு போக சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல சங்கரி. அதுக்கு என்ன காரணம்னு என்னால சிவா கிட்ட சொல்ல முடியல. ஆனா உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் நான் உனக்கு பண்ணது பெரிய துரோகம்தான். பாவம் பாவம் சிவா. இத்தனை வருஷமா அனாதைன்ற பேரோட வாழ்ந்துகிட்டு இருந்த அவனுக்கு நான் இன்னும் பெரிய காயத்தை கொடுத்துட்டேன். என்னோட இந்த தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. அது எனக்கு தெரியும். கடவுள் இதுக்காக எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சித்தப்பா, நீங்க எதுக்கும் தயங்க வேண்டாம். நான் ஏதாவது நினைச்சுப்பேனா? இல்ல இந்த வீட்ல இருக்கிறவங்க யாராவது ஏதாவது நினைச்சுப்பாங்களோன்னு அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க தயங்காம உண்மையை சொல்லுங்க. இதை யாருக்குமே தெரியாம நாம வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். சித்தப்பா, நானே தான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன். எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஏதாவது வர மாதிரி இருந்தா கூட அதை இப்பவே தடுத்துடலாம். சித்தப்பா, வேணும்னா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். நம்ம குடும்பத்துல யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன நம்பி நீங்க தாராளமா சொல்லலாம். தொட்டீங்கன்னா அவ்வளவுதான். பாவை, 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 சாரிடா. என்னால நீயும் இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டியே. நான் தான் உன்னை அப்புறமா ஸ்கூல்ல பாக்குறேன்னு சொன்னல. நீ இவ்ளோ பிடிவாதமா இருந்த. சாப்பிடாம உனக்கு உடம்பு சரியில்லாம போனா அத்தையால தாங்கிக்க முடியாதுடா. உள்ள வரலாமா? ஐயோ அக்கா, உள்ள வாங்க. வாங்க. ஐலி, உள்ள வாங்க. விட்டிடு. குடு. என்ன ஐலி, என் மேல கோவமா இருக்கியா? இது வரைக்கும் நீ அந்த வீட்ல எவ்வளவோ கஷ்டத்தை சகிச்சுட்டு இருந்திருக்க. அதெல்லாம் எனக்காக தானே. அப்படி இருக்கும்போது என்னால மட்டும் நீ அங்க இருக்கிற ஆளுங்களால கஷ்டப்படுறத எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்?
என்னால அதை தாங்கிக்க முடியாதுன்னு தான் நானே உன்னை அந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னேன். சாரி. அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் உங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்துட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐலி. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. ம், விடு. அதான் நானே இங்க வந்துட்டேன்ல. இனிமே நம்ம 4 பேரும் ஒண்ணா இருப்போம். பாவை குட்டி. ஆ. நீங்க சாப்பிட்டீங்களா? ஐயோ, இன்னும் சாப்பிடலையா? என்னக்கா? இப்பதான் அவ ரெக்கவர் ஆனா சிவா. உடனே நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அப்போ நீங்களும் என்ன சாப்பிடலையா அண்ணி? ம்ஹும். அப்ப காலையில இருந்து யாருமே சாப்பிடலையா? இப்பதான் ஐலி சாப்பிடாம பாவையை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா. சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்கக்கா போலாம். வாங்க அண்ணி, வாங்க. போய் சாப்பிடலாமா? போலாமா? செல்ல குட்டி அக்கா வாங்க. வாங்கக்கா. ஐயோ, என்ன ஐலி சொல்ற? சிவா தான் சமைச்சானா? ஏன் என்னாச்சு? இல்லடா, இன்னைக்கு நானே வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனா? டேய், பாவைக்கு இப்பதான்டா உடம்பு சரியா இருக்கு. அக்கா இங்க பாருங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. ம், ஆனா நான் சமைச்ச உப்புமாவை பத்தி பேசாதீங்க. எனக்கு நீங்க எப்படியோ ஐலி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த உப்புமாவும். இது என்னோட ஆரம்ப காலத்துல இருந்து என் கூடவே இருக்க பந்தம். போதும். என்னடா உப்மாவுக்கு இப்படி ஒரு பில்டப்பா? ம், ஐலி, அக்காவுக்கு தான் தெரியாது, உனக்கு தெரியும்ல. நீ கொஞ்சம் சொல்லு. அண்ணி, உங்க தம்பி உண்மையிலேயே சூப்பரா சமைப்பாரு. அப்படியா? அதுலயும் இந்த உப்புமா சமைக்கிறதுல தான் இவரே எக்ஸ்பர்ட். சரி சரி, சாப்பிடுறேன். போதுமா? ம். ஐலி, ஷ்.